வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் பணிவான வணக்கங்கள். வினாவிடை சிறுகதையின் தன்மைக்கு நாளும் நாளும் பேராதரவு அளித்து வருகின்ற செவிமெடுக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஆதரவும் தர வேண்டுகின்றேன். இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் சிறுகதையின் தலைப்பானது நாவடக்கம் பற்றியதாகும். நா காக்க என்னும் தலைப்புக்குள் செல்வோம். வித்துவான் சொக்கலிங்கம் என்பவர் முறையாக தமிழ்ப்புலமை பெற்றவர். தன் கல்வி மேம்பாட்டால் ஓர் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் அப்போதே இருந்து தற்போது ஓய்வும் பெற்றவர். ஓய்வு பெற்றாலும் இவரது காலத்துக்குள் தன் மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதே அவருக்கு வருத்தம். ஓய்வு பெற்றாலும் இவரது மனதிற்குள் அது குறித்து ஓய்வே இல்லை. தனது ஒரே மகன் முகுந்தன் ஒரு விவசாய பட்டதாரி என்பதால் நிலத்தை உழுது பண்படுத்தும் முறையை அவன் கற்று இருந்தாலும் மற்றவர் மனதை உழுது அறிந்திடாத அப்பாவியாகவே திகழ்கின்றானே என்றும் கருதினார். எதிலும் யதார்த்த போக்கு கொண்டே செயல்பட்டு வருகின்றானே. ஆணவப் பேச்சால் சுற்றி திரிவதால் உலகத்தை ஒரு பொருட்டாக இவன் மதிப்பதில்லையே. உத்தியோக லட்சணம் புருஷ லட்சணம் என்பார்கள், அதை கூட அவன் அறியவில்லையே. முன்பு எல்லாம் வித்துவான் சொக்கலிங்கம் காலத்தில் திறமையை மதித்து தேடி வந்தது வீட்டுக்கதவை தட்டியது வேலைவாய்ப்பு. ஆனால் இன்று அப்படி இல்லையே என்று ஊர் மக்களும் நினைத்தனர். தற்போதோ திறமை மட்டும் போதாது, நல்ல சிபாரிசும் படித்தவனுக்கு நாவடக்கமும் கூர்மையான புத்தியும் தேவைப்படுகின்றது என்பதை எவரும் எதிர்பார்க்கின்றனர் என்றும் தான் உணர்ந்து கொண்டார் சொக்கலிங்கம். வித்துவான் பாரம்பரிய செல்வமும் உடையவர். கல்வி செல்வமும் அதனுடன் சேர்ந்ததால் அக்காலத்தில் அவருக்கு எல்லாம் கைகொடுத்தது. தன் மகனை செல்வச் செழிப்பால் கவலை தெரியாமல் வளர்த்ததால் இப்பொழுது அவனுக்கு பெரிய பிரச்சனையாய் போயிற்று அவனது ஊதாரித்தன்மை. வித்துவான் தனது குடும்பச் சூழலால் பல ஆண்டுகள் திருமணம் புரிந்திடாமலேயே ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து வந்தார். தனக்கு முன்னே பிறந்த ஆண் மக்கள் பெண் மக்கள் ஆகியோருக்கு திருமணம் முடிக்கும் வரையில் தானும் காத்திருந்தார். ஆனால் தனது படிப்பால் ஆசிரியப் பணியையும் அப்பொழுதே தொடர்ந்து வந்தார். தனது 42ஆம் வயதில்தான் திருமணமும் செய்து கொண்டார். அதன் பிறகு பிறந்து வளர்ந்தவன்தான் தனது ஒரே மகனான முகுந்தன். படித்து விவசாய பட்டதாரி ஆனாலும் வேலையில்லாமல் இருப்பது அவருக்கு வருத்தத்தை தந்தாலும் முதலில் அவன் சொல்லில் எண்ணம் சொல் செயலில் அடக்கம் இல்லையே என்று மட்டுமே எண்ணி வருந்தினார். முகுந்தனின் சொல்வன்மையாம் நாவின் வன்மை பிறர் பழக்கத்தால் சூழ்நிலையால் சரிய வர அமையவில்லை என்பதே உண்மை. அதுவே வித்துவானின் கவலை. அதனால் படித்திருந்தும் பணி வாய்ப்பு அவனுக்கு தட்டி போயிற்று. ஒருவனும் அவனுக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை. ஒருவனுக்கு சொல்வன்மை என்னும் நலம் இல்லையானால் அதனை மற்ற நம்முடைய கண் காது முதலியவற்றின் மற்றும் செல்வ பலத்தால் அடையவே முடியாது என்பதை உணர்ந்த பலர் இவனுக்கு பெண் கொடுக்கவும் மறுத்துவிட்டனர். பிறர் புத்தி உரைக்காமலேயே யாவற்றையும் நன்கு அறிந்து வைத்திருந்த வித்துவான் சொக்கலிங்கம் வாத்தியார் வீட்டு பிள்ளை மக்கு என்பது சரியே என்றும் நினைத்து கொண்டார். கவலையும் பட்டார். காரணம், நினைப்பதிலும் செய்வதிலும் ஒருவனுக்கு பேச்சாம் சொல்வன்மையே மிக முக்கியம். ஆகையால் அது குறித்தே முகுந்தன் தந்தைக்கு பிரச்சனையாயிற்று. முகுந்தனின் செயல் வழியால் வீட்டில் சொக்கலிங்கத்தின் மனைவி சொர்ணம்பாலும் தன் மகனின் நாவடக்கம் இன்மை பற்றி கவலையால் துடித்தே போனாள். தனது கணவரை பார்த்து ஏங்க
முகுந்தன் நமக்கு பிறகு நம் செல்வத்தையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் எப்படி காத்து கொள்ளப் போகிறான் என்பதுதான் என் கவலை என்று அவரிடம் கூறி கண் கலங்கினாள். அவளை தேற்றிய சொக்கலிங்கம், ஆமாம் சொர்ணம், அதை நினைத்தால் எனக்கும் கவலைதான். ஓய்வு காலத்தில் கூட பிள்ளைகளுக்கு வேலையும் தற்போது இல்லாமல் போயிற்றே என்ற வருத்தம் எனக்கும் உண்டு. திருமணமும் அவனுக்கு செய்து வைக்கவில்லை என்ற வருத்தமும் எனக்கு உண்டு. ஆனால் இதை அறியாத ஊராரும் உறவுகளும் நம்மை கேலி செய்கின்றார்கள். நான் என்ன செய்ய முடியும்? ஒருவனுக்கு வளர்ச்சியும் கேடும் சொல்லால் வருதலால் சொல்லில் இழுக்காம் குற்றம் வாராமல் ஒருவன் தன்னை முதலில் காத்து கொள்ள வேண்டும். அப்படி முகுந்தன் செய்து கொள்ளவில்லையே. மெய் அடக்கம் வர அதுவே சிறந்த வழியாகும். முகுந்தன் எவரிடத்தும் சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பினை அறிந்து பேசுவதே இல்லை. நான் கண்ட உண்மை அதுவே. ஆமாங்க, நீங்கள் சொல்வது சரியே என்று தலையாட்டினாள் சொர்ணம். நானும் கவனித்துத்தான் வருகின்றேன் என்றாள். தனது படிப்பு மற்றும் செல்வ பலத்தால் எவரிடத்தும் முகுந்தன் முகம் கொடுத்து பார்ப்பதும் பேசுவதும் இல்லை. எப்பொழுதும் கோபமாய் காணப்படுகின்றான், பேசுகின்றான், வெட்டியாய் அலைந்து திரிகின்றான், அதிகமாக பேசுகின்றான், ஆணவத்துடன் நடந்து கொள்கின்றான், வேக வேகமாக பேசி மற்றவரையும் தன்னையும் குழப்பிக் கொள்கின்றான் என்று கண்கலங்கியவளை பார்த்து, கவலைப்படாதே சொர்ணம், நீ சொல்வதில் பல அர்த்தங்கள் உள்ளது. நான் அதை விளக்குகின்றேன் உனக்கு. நம் முகுந்தன் மட்டுமல்லடி, எவரும் கோபமாய் பேசினால் இழப்பது எதை தெரியுமா? அவர்கள் குணத்தையே. ஊர்கதை பேசி வெட்டியாய் சுற்றினால் பேசினால் இழப்பது எது தெரியுமா? அவர்கள் பொறுப்பை, வேலையை. அது மட்டுமல்ல, அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தால் இழப்பது எதை தெரியுமா? அவர்களுடைய அமைதியான போக்கையே. அது மட்டுமல்ல, தனது ஆணவ பேச்சால் எவரும் இழப்பது தங்களின் அன்பையும் பிறர் அன்பையும் என்பதையும் எவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வேகமாய் பேசுகிறான் என்று நீ கூறினாய். வேகமாய் பேசுபவன் அதன் அர்த்தத்தை இழக்கின்றான். புரியாமல் பேசியே அதையும் நீயும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றிட, சொர்ணமும் உணர்ந்து கொண்டு முகுந்தனை முறைத்தவாறே, ஆமாங்க, நான் ஒன்று நினைக்கிறேன் என்றால். என்ன அது? நிமிர்த்த முடியாதது நாய்வாலினை மட்டும் இல்லைங்க, சிலரின் எண்ணங்களையும் குணங்களையுமே என்று முகுந்தனை பார்த்து ஒரு முறை முறைத்தாள். தன் மகன் உணர்வான் என்ற நோக்கோடு. அம்மாடி சொர்ணம், நம் பிள்ளைகள் மீது பாசம் வைப்பதில் வளர்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. நாளை திருந்துவான், பிறகு போக போக திரிந்து விடுவான் என்று எதிர்பார்ப்பதிலும் தவறு இல்லையடி. ஆனால் என்றிட, அப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வர்றீங்க என்றிட சொர்ணம் கேட்டாள். சிரிப்பை வரவழைத்து கொண்ட வித்துவான், ஓ அதுவா, பாசம் வைப்பதில் தவறு இல்லையடி. பாசத்தின் அருமையையே தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய முதல் தவறு என்று கூறினார். பதிலுக்கு தானும் முகுந்தனை பார்த்து ஒரு சாட்டையை கொண்டு சவுக்கடி கொடுப்பது போல் அந்த சொல் வீச்சை ஓடவிட்டார். அப்போது, அப்பா வித்துவானே, எனக்கு இருவரும் சேர்ந்து புத்தி சொல்லாதீர்கள். இக்கால போக்கிற்கு ஏற்ப நான் நடந்து கொள்வதில் என்ன தவறு என்று கேட்டான் ஆணவத்துடன் முகுந்தன். அவனது இவ்வாறான முரட்டு பதிலை எதிர்பார்க்காத சொக்கலிங்கம், இதோ பாருப்பா முகுந்தா, திமிராக உரையாடாதே. தனிமையாக இருக்கும்போதும் சரி, நீ பலரோடு இருக்கும்போதும் சரி, இனிமையாக பேசி பழகிடு. அதுதான் உனக்கு நல்லது. பணிவும் இன்சொல்லும் தான் எவர்க்கும் அணிகலன்கள் ஆகும் என்பதை நீ கற்றிருப்பாய். மற்ற அணிகலன்களே ஆவாது என்பதை நீயும் போக போக புரிந்து கொள்வாய் என்றிட, உடன் தாயார் சொர்ணமும் பதிலுக்கு, ஆமாம் தம்பி, தந்தை சொல்வதை மதித்து நட என்றாள். அதோடு மட்டுமல்ல, மகனுக்கு புரிய வைக்க ஒன்று உதாரணம் காட்டினாள். குயிலுக்கு என்றும் குயிலே பிறப்பது உலக வழக்கம். அதுபோல இன்சொல்லால்தான்
பிறரிடமிருந்து மற்றொரு இன்சொல்லையே நாம் பெற முடியும். அதனால் நின்னிடமிருந்து தீயோர் கூட்டம் குறைந்து நன்மக்களும் பெருகுவர். காயை கூட கனியாக்கி விடலாம். ஆனால் இன்னா சொல்லை எத்தனை நாளாகியும் இனிமையாக்கிடவே முடியாது. மிகுந்த பாசத்தோடு நான் உனக்கு மேலும் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். உன்னை மட்டும் விரும்பி வேலை கொடுக்கவும் உனக்கு பெண் கொடுக்கவும் நல்லவர் எவரும் முன் வர வேண்டுமானால் நீ முதலில் ஒன்று செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அது என்ன? நாவடக்கமாகும். நாவடக்கம் உடையவனால் மாறினால் எல்லாமே உனக்கு கைகூடும். நாவடக்கமின்றி பேசிடும் சில சொற்கள் எவரையும் காயப்படுத்தி கொன்றுவிடும். மேலும் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று உனக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டாள். தலையாட்டினான். உலகில் வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் கூட மதிக்கப்படுகின்றன. அதுபோல நாம் பேசுகின்ற வார்த்தைகளை வைத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகின்றனர் என்பதை எவரும் மறவாது நாகாத்து நாவடக்கத்துடன் இனிமையாக பேசினால், நடந்து கொண்டால் வாழ்க்கையிலும் எச்சூழலும் எவரும் வெற்றி பெறுவர் என்பது உண்மையே என்று போதித்தாள் சொர்ணம். சொல்லின் பொருள் உணர்ந்து தேர்ச்சி அடைந்தான் முகுந்தன். இக்கதை நிகழ்வு வழி நாமும் உணர வேண்டியது என்னவென்றால், எவரும் உயிருடன் இருக்கும்போது சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளால் வெளிப்படையாக அவர்கள் மதிக்கப்படுவதில்லை என்பதே உண்மை. இறந்துவிட்டால் அத்தகையோரை உலகம் நீ உயிருடன் திரும்பி வந்துவிடு என்று கூறிவிடும். ஆனால் அவன் உயிருடன் இருக்கும்போது பேசப்படும் உயிரோட்டமுள்ள சில வார்த்தைகள் இவ்வுலகில் இன்றும் மதிக்கப்படுவதில்லை என்பதே உண்மை. காரணம் ஒரு வகை உலகின் அலட்சிய போக்கே காரணம். நமக்கு கிடைக்கும் போதனைகள் சொல்லிடும் அரிய வாய்ப்பை எவரும் தன் வாழ்நாளில் தவறவிட்டு விடக்கூடாது. காரணம், வாய்ப்பு என்பது வடை மாதிரி. அந்த வடையாம் விடையை நாம் தான் காக்காய் போல் போய் உடன் தூக்கணும். பீட்சா போல் வீடு தேடி வருமுன்னு காத்திருக்கவே கூடாது. ஏனெனில் நம் உடலில் காத்து இருக்கும் வரையில்தான் நாம் எதற்கும் காத்திருக்க முடியும் என்பதால் இருக்கும் வரையில் நாகாத்து வாழ்வோம். நன்றி. இக்கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரவும். நன்றி.